திரிகுணரைதம் சத்குரு நமோ. பழக்கம் வழக்கம் அப்படின்னு சொல்கிறதா பேசுகிறேன். பழக்கம் எட்டிக்கெட்டுன்ற ஒரு வார்த்தை இருக்கு. எட்டிக்கெட் த ஹேபிட்ஸ், பழக்கங்கள் ஒருவன் வாழ்க்கையாக மாறுது, அந்த வாழ்க்கையை அவன் விதியாக மாறுது. அப்படிலாம் ஆனால் தொடங்குறதுங்க பழக்கம். அதை பற்றி பெரிய ஒரு மகான்கள் மகாநாடு. மகான்கள்னா அது சாதனை 7 நாள். அதில் நிறைய ஒரு 250-300 சாதகர்கள். அவங்க காலையில் 4 மணிக்கெல்லாம் போகணுவாங்க. அப்போ அன்றைய பின்னேரம் 4 மணி 5 மணி சத்சங்கம். அதில் ஆனந்தமாயுமாண்டா தாயார் அவதாரம் அவரெல்லாம் வந்துடுது. அவங்க முக்கியமாக அரவணைச்சு. அப்போ அதில் கேள்வி பதிலுக்கு ஒரு நேரம் இருக்குது. அதில் ஒருவர் எழுப்பி கேட்டார், அம்மாவுக்கு மான்னு சொல்கிறேன், இப்போல்லாம் அந்த பெரிய மகான்கள் ஏன் பிறக்கிறல்ல என்று அவர்கிட்ட கேட்டோடனே, அது பக்கத்தில் கிடைக்க அரசு மாதிரி உண்டா இன்னொரு ஒரு மகாமண்டலேஸ் அழிஞ்சார். அம்மா பவிஷம் கொடுத்தா நான் சொல்கிறேன்னே அவன் போய் உங்களால் உடனே மூத்தில் வா சொன்னார், உங்களால் நான் பெரிய மகான்கள் பிறக்கிறல்ல சொன்னார். அவர் கொண்டு விளங்கலை, அவர் விளங்கப்படுத்தினார். பிரம்மச்சரியா, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சந்நியாசம் 4 வாழ்க்கை படிகள் உண்டு. பிரம்மச்சரியன்னா மாணவர் வாழ்க்கை. அந்த மாணவ வாழ்க்கை ஒரு தர்மம் உண்டு. இதை செய்யாதுன்ற வாழ்க்கிற குறிக்கோள் என்ன, அதெல்லாம் இருக்கு. மாணவ தர்மம். 2 இல்லற தர்மம். இல்லறம் அல்லது நல்லறம் என்றுன்னு இல்லறத்தான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை திருக்குறள். அவருக்கு தர்மம் இருக்கு, விளையாட முடியும். அடுத்தது தன்னை குழந்தையெல்லாம் செட்டில் ஆகிறது வானப்பிரஸ்த தர்மம் ஒன்று இருக்கு, அதை சட்டம். அப்புறம் சன்னியாச தர்மம் 4. அவர் என்னன்னா ஏன் என்று விளங்கப்படுத்தினா, நீ உன்ற தர்மப்படி நடக்காத காரணத்தால் இந்த மான்கள் உங்களுக்கு பிறக்கிறது. இது பெரிய அழகான விஷயம். அசிங்கத்தில் அசிங்கமான உயிருக்கும் தாய் தந்தை கிடைக்கலையா? ஹிட்லர் நாயகெல்லாம் பிறகு மனித பிறகு கிடைக்காதவங்க. அது மாதிரி அற்புதமான மகான்களுக்கும் இல்லை சரியான ஆட்கள் கிடைக்கிறதில்ல. ஏன்னா அவங்க என்ன அந்த பிறந்து வளர்கிறதுக்கு வேணும். அப்போ என்ன நீ என்ற அவனி என்னடா, நீ உண்ட இல்லற தர்மத்தை சரியாமல் செய்யபடியால் அவங்கள்ட்ட பிறக்க முடியும். நல்லா பிறக்கும். இல்லறத்தை பிறந்த வரமாட்டேன்றான், என்ன பண்ணுறது? அது நிறைய மகான் சொல்கிறான். இந்த காலத்தில் அந்த பெரிய மகான் அற்புதமான உயிரெல்லாம் துடிச்சு கொண்டிருக்கான். வந்து அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பெற்றோர்கள் முடியுங்க இல்லை சொன்னான். ஏன்னு சொல்ல வரேன்டா, முந்த நாள் என்ன நாள்? செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை. திங்கக்கிழமை என்ன ஒரு உள்ளது 6 வயது நான் கேட்டேன், எத்தனை வேண்டாம் நான் உடனே கேட்குறேன், எத்தனை மாதம்? அப்போ நான் சொன்னம்மா, நீ டெலிவிஷன் பார்க்கக்கூடாது, நியூஸ் பேப்பர்லாம் படிக்கக்கூடாது. என்னடா புதுசாக இந்த மாதிரி என்ன டெலிவிஷன் பார்க்க என்னதை பார்க்குறேன், ஏன்னா அவளோட முகத்தில் அந்த வெளிச்சம் அதுதான். ஏனெண்டா பாருங்கள், இந்த குழந்தைக்கு அந்த தாய் செய்கிற அத்தனையும் இந்த குழந்தைகளை பாதிக்கும். சாப்பிட்ற சாப்பாடு உரைப்பு கிரகம் சொல்லலாம், கொஞ்சம் பொழுதாச்சு, கோபம், தாவம். அடுத்தது டெலிவிஷன் பார்க்கணுன்னா அங்கே அசிங்கம் எல்லாம் இல்லை, அதனே பார்க்குறேன். எங்கே போகுது அந்த குழந்தைக்கு? போகுது அது நேரடியாக ஃப்ரீயாக இருக்குது, கேட்டுக்கொண்டிருக்கு. அப்போ நான் சொல்லி போட்டு நான் ஏண்டா நான் சொன்னேன், தாயே ஈன்ற பொழுதில் பெரிதுபோக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய், ஒரு நாளைக்கு அது உனக்கு வேணும் இல்லையா? ஆனால் உனக்கு வேண்டாம்.
ஏதோ வந்தாச்சு பத்தாச்சு வளர்த்தாச்சு. இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா அந்த தருதலை பிள்ளைகள் என்னது தமிழில் நல்ல இல்லை வார்த்தையில் இருக்குது. பிஞ்சில் பழுத்தது இல்லை வெம்பி பழுத்தது. தமிழில் நான் என்ன இருக்குது ஏன் சொல்கிறேன்டா பாருங்க. இந்த குழந்தை சரியான முறையில் வளர்க்கப்படாது. என்ன நான் இப்போ ஒரு புத்தகம் அது அட்டாமிக் ஹேபிட் அப்படி இருக்கு. அந்த புத்தகம் இருக்கணும் இப்போ இல்லாட்டியும் ஆர்டர் பண்ணு. இந்தியா 10 இப்படி சொன்னால் ஆர்டர் பண்ணி நாம் பிறகு எடுத்துகிட்டு வரோம். அது ஆடியோ புக். இரண்டா இங்கே நம்மெல்லாம் உயிர்கள் எல்லாம் இங்கே வந்து பிறந்து இந்த உலகத்தில் தன்னை ஏற்றுறதுக்கு பரிணாமத்தை அது சாதாரண ஏற்ற முடியாது. இப்போ மற்ற மிருகங்கள் பறவைகள் எல்லாம் அவங்க நீ சொன்ன இயல்பு ஊக்கம் இன்ஸ்டிங் படி நடந்து நாயன்னா நாயை தஞ்சாகும், பூனை பூனையாச்சாகும், என்ன அப்படி பறவை காகமாச்சாகும் இல்லையோ. ஒரு முன்னேற்றம் இல்லை, வெரி ரேர் சில. ஆனால் மனிதன் அப்படி ஏன் இந்த பழக்கத்தை சொல்கிறேன்டா பாருங்க. ஒரு மகான் சொன்னார், மனிதன் இந்த ஒரு க்ராஸ் ரோடில் காணாம், 4 சந்தி நடுச்சந்தி நிற்கிறான். அதில் ஒரு ரோடு கீழே போகுது. கீழேண்டா மனிதனிலேருந்து கீழான பிறவி ஒன்று, மற்றது 2 பக்கம் போகண்டா மனித பிறவி, மேலே போகண்டா தெய்வீக பிறவி முன்னேற்றம். இது 4 இந்த 3 இந்த பாசிபிலிட்டி எங்கே இருக்குது? மனித பிறவியில் இருக்குது. அதுக்குத்தான் அரிது மானிடராதல் அரிது. என் பழக்கத்தை சொல்கிறேன்டா, நான் நிறைய பேர் சொல்கிறேன். இந்த ஒரு வானத்திலிருந்து விழலைன்னு சொல்கிறேன். என்ன இல்லை வானத்திலிருந்து அவங்க இங்கே தான் அவங்களுக்கு 24 மணி தியாலம் இருந்தது. இந்த உலகத்திலே அவங்க தங்களை உயர்த்தி கொண்டார்கள். அது பழக்கம், பழக்க வழக்கம், எட்டிக்கட், டிசிப்ளின். நல்லா பாருங்க, நான் 14 மாடியில் கூட லிஃப்ட்டில் போடல, படியில் 1 பாஞ்சு போயிட்டுருக்கேன். கீழே இறங்குறது சிலவம், மேலே ஏறுறது கடினம். அதுக்கு முயற்சியும் போகணும், விருப்பம் போகணும். ஸோ நான் அடிக்கடி சொல்கிறேன், ஸ்பெயினில் நான் ஒரு சத்தம் நடக்க போகக்குள்ள ஒரு பிள்ளை சத்தம் போடுறாளாங்க, ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு தட் monk. நான் எல்லாத்தையும் விட்டு போடு வர விடுங்க. அந்த பிள்ளை வந்து ஐம் a drug addict, I want to speak to you, I don't believe in the nonsense God அப்படி சத்தம் போட்டாள். ஆமாம் உட்காரன். அப்போ நான் இதை சொன்னேன், இந்த ஹேபிட்டுக்கு அது பொருத்தமாக இருக்கக்கூடிய நான் அதை கோட் பண்ணுறேன். உங்களோட அம்மா அப்பா நீ குழந்தையிலே தரதில் தான் இருப்ப தெரியுதானே, நான் சொல்லலை இல்லை. நீ அப்போவும் துடினமாக இருந்தீங்க, மஸ்ட் பி ரெஸ்ட்லெஸ் கேர்ள். Yes, I was like that. Your parents, mother, father did not say, they were telling all the time, nagging me. Okay. God in the form of Matru Devo Bhava, Pitru Devo Bhava, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. கடவுள் அவங்கள் ஊடாக உன்னை வழி நடத்த பார்த்தார். நீ ஏற்றுக்கொள்ளலே, கொஞ்சம் சாந்தியானார் இல்லை. ஐ ஹேட் மை மதர், ஐ டி நாட் டிசன் சொன்னார். அப்போ நீ பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போனே இல்லையா? எஸ், I don't like to study. Teachers அவங்களும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? they did say, I did not listen. ஆச்சாரிய தேவோ பவ, நான் சொன்னேன் இறைவன் இந்த ஃபார்ம் ஆஃப் டீச்சர்ஸ். சரஸ்வதியில் நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாமல் விருப்பம் சொல்கிறேன். சரஸ்வதியில் அவதானம் இவங்களோட ஆசிரியராக இருக்கிறாங்க. கேட்கல? சர்ச் I don't believe in God, I don't go. Sometimes நீ போயிடுவேன் பப்டைஸ் பண்ணுறேன். எஸ் I did go. அந்த ப்ரீஸ்ட்டு இதே கோ ரைட். நாங்கள்
ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். அவங்களும் என்னை கைட் பண்ணாங்க. நிகழ்ல அப்புறம் கொட்டி கொட்டி அழுதாள். அழுது சொன்னால், ஐ நெவர் நியூ ஆல் திஸ். நான் என்ன நவ் யூ நோ, சேஞ்ச் யுவர் செல்ஃப், பாசிபிள், நாட் டூ லேட் என்று இருந்துட்டு முடிச்சல் இருந்தாலும் என்ன சொல்ல வரேன்டா, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். ஒரு குழந்தைக்கு முதல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான என்ன பழக்கம் என்னண்டா, பணிவு. சொல்லுங்க. ஐயா சொன்னார், அம்மா சொன்னார், அப்பா சொன்னார், அண்ணன் சொன்னார், கோவிலையும் சொன்னார். என்ன பணிவு. இந்த எனக்கு சுகந்தி அம்மா கட்டாயம் சொல்லுவோம். அவர் சொன்னால், சுவாமிஜி இந்த முதலாவது கீ வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு பணிவு. என்ன திருக்குறள் இருக்குது, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளே செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பியூட்டிஃபுல். ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு இன்னும் ஒரு கோடி கொடுக்குற மாதிரி தான் பணிவு. ஏன் ஏன் அதை ரிசப்டன் இல்லை, ஒரு பணிவு உள்ளவன் தான் ஐயா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பான். பணிவு இதுவரையும் நீயா இருந்தா அகங்காரம், எனக்கு எல்லாம் தெரியும் இல்லையோ, அவன் உண்டு நடக்காது. இந்த நான் சொல்கிற இந்த பழக்கத்தில் என்ன இந்த பரிணாமத்துக்கு இந்த முன்னேறவே முடியாது. அந்த குழந்தைக்கு முயற்சி படி உங்களோட தாயார் அந்த புனிதம் அவர் முதல் சொல்லி கொடுத்த இது மனே பெரியவங்களில் கொட்டு கும்பிடணும் சொன்ன கேட்கும். பியூட்டிஃபுல். அப்போ இந்த பழக்க வழக்கங்களில் முதலாவது பழக்கம் சொல்லுவோம் பணிவு. அது அழகாக ஒருத்தர் இருக்குது. நான் இருக்கிறதெல்லாம் மலையில் சிறிய பெரிய மழை பெய்யும் இல்லை, அங்கே ஒரு ஷோட்டு நிற்காது. அங்கே எங்கே வரும், கீழே குளங்கீழே தான் இருக்குது. அவ்வளோ தண்ணி வந்தும் இங்கே அது அழகான உதாரணம் என்னென்னா, இந்த அகங்காரம் இந்த திருமா பிடிச்ச இந்த பணிவு இல்லாதவங்கள்ட்ட தண்ணி அவங்களுக்கும் அறிவு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே எங்கே வருது, எங்கே பணிவோ. ஐயா நீங்கள் சொல்லுங்க, எனக்கு தெரியாது. சொல்லுங்க, எனக்கு தெரியாது. சொல்லுங்க. கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஒதுகிறான். இந்த பெரிய மான்கள்லாம் ஐம் ஏ ஸ்டூடெண்ட் லைஃப் லாங்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை முழுக்க நான் மாணவன். என்ன அர்த்தம், இல்லை அறிவுக்கு. அப்போ அங்கே பணிவு வரும். எஸ். ஏன் நிறுத்தன்னா, இந்த நாளில் அந்த நாளில் சொல்லுவாங்க, இந்த கண்ணை மட்டும் வச்சு போட்டு உரியுங்க ஐயா அவனோட சொல்லுவாங்க. அப்போ ஏன் அதேமாரி இருக்குது. அந்த தரத்தில் மாணவர்களும் அதுக்குரிய அப்பா அம்மா அப்பாவை கட்டாயம் சொல்லணும். அந்த அவன் அப்பா இது பொலிச்சு கூட்டி போகிற டீச்சர் அவனை யார் நல்ல மாணவர்களா இல்லையம்மா, அதில் ஒரு தரத்தில் இருப்பான். அந்த தரத்தில் எப்படி வந்தான், இந்த அம்மா அப்பாலாம் வந்தான் இல்லையோ ஓமோ இல்லையோ. நாமே பாயில் இருந்தால் கேட்குறேன் ஆளை பரவாயில்ல. அப்போ எங்கேருந்து வந்தது, அங்கேருந்து வந்தது. இப்போ எங்கே மாதிரி இல்லை மணி பண்ணி வந்தது இல்லை. ஏன் எனில் இந்த பணிவில்லாமல் பழக்க வழக்கங்களில் சரியாக இல்லாதவங்க வாழ்க்கையில் அழப்போகிறாங்க. அவங்க எல்லாரும் பல்ல காட்டுவாங்க, ஒரு நாளைக்கு இல்லை உங்களை ஒதுக்குவாங்க. நான் இத்தனை பேரை பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு நண்பரும் இல்லை. எனக்கு அது கேட்க பெரிய அசிங்கமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு அண்ணன் இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு நண்பனும் இல்லை. ஏன், நீ நண்பன் ஆகிறதுக்கு உரிய அந்த தகுதியை பேச முடியுங்க உங்கள்கிட்ட இல்லை. இப்போ எங்களுக்கு நாங்கள் நண்பன் உலகம் முழுக்க. ஏன், அதுக்குரிய தகுதி எங்கள்கிட்ட இருக்கு. உயிர் காப்பான் தோழன். அந்த அந்த என்ன நண்பனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த தகுதி இஸ் கிரேட். உயிர் காப்பான் தோழன். இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த அட்டமிக் ஹேபிட், அதாவது முதல்ல ஒருவருக்கு விளங்கி கொள்ளணும், என்ற பழக்க வழக்கம்தான் என்னை உயர்த்துகிறது, எனது பழக்க வழக்கங்கள் என்னை தாழ்த்துகிறது. எனது வெற்றிக்கும் பழக்க வழக்கம் காரணம், எனது தோல்விக்கும் பழக்க வழக்கம் உண்டு தான். நீ எங்கே டிசைட் பண்ண என்ன, இது பெரிய விஷயம். நான் சொன்னேன்,
இந்த மகான்கள் எல்லாம் இதான் எங்களோட குருநாதர். அவர் சுவாமி முருகானந்தவர் இப்போ உடம்புல இல்லை. அவரை பிடிக்க, அவர் பிரசிடெண்ட் ஆஃப் தி டிவைன் லைஃப் சொசைட்டி. அவர் மகான் பெரிய, அவர் பிடிக்கல. ஒரு நாள் எனக்கு முன்னிக்க வந்து அவருக்கு தண்டவத் பிரணாம் சாஷ்டாங்க பண்ணோன்னா கையை பிடிச்சி இழுக்கக்குள்ள, ஏய் லிவ் மீ, ஐ வில் எக்ஸ்பிளைன் ஆஃப்டர். நமஸ்காரம் பண்ணி போட்டு வந்தேன். யூஆர் ஹிப்போக்ரைட். நல்லா ஆங்கிலம் சொல்ல ஆஞ்சனே, வெயிட் டோன்ட். என்ன இந்த நமஸ்காரம் அந்த பிரசிடெண்ட்டுக்கு போகல, யாருக்கு போனது? அந்த செயிண்ட்டுக்கு போனது. என்ன செயிண்ட்? வாட் யூ மீன்? இவருக்கு இருக்க பொறுமையை நான் யாரிலையும் பார்க்கல. அந்த நமஸ்காரம் அதுக்கு அந்த பொறுமை உள்ள மகானுக்கு பண்ணது. பிரசிடெண்ட் பெரிய கடிகாரம். அப்போ இந்த பேஜ் சுவாமிகிட்ட போயிட்டு போனார். அது சொன்னார், உங்களுக்கு தெரியாதுன்னு தந்த கதையை சொன்னார். அது நான் ஏன் சொல்கிறா, இந்த பழக்க வளத்தால் ஒருவன் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்றது பாட்டே இருக்கு. அவர் அவ்வளோ கோபக்காரன். அவரை தம்பிர விரலை பிடிச்சி சுற்றியில் அடிக்க போயிருக்கார். இது அம்மையை இப்படி வச்சு தான் அம்மா காப்பாற்றி விட்டான். அதில் அப்படியான கோபக்காரனாக இருந்தேன் நான். முருகன் ரெண்டா அவங்க எல்லோரையும் தெரியும். ஒரு வருஷமாக இன்னும் அழுத்தி நானே 76ஆம் ஆண்டிலிருந்து 2002ஆம் ஆண்டு வரையும் இல்லை. அப்புறம் வர்ற ஷிஃப்ட் பண்ணிட்ட இடங்களில் அங்கே ஆசிரமம் இருக்காது. இத்தனை வருஷம் யோசிப்பார், எத்தனை வருஷம் அவ்வளோ பார்த்து கொண்டு இருந்தேன். கண்ணுக்கு நான் அங்கே ஒழிக்கிறது ஒன்றும் இல்லை. அப்போ அவர் சொன்னார், இப்படி இருந்த நான் இப்படி வர்றதுக்கு எவ்வளவு பயிற்சி செய்திருக்கோண்டு முருகான்னு தெரியுமா உனக்கோ? இதுதானே கெட்ட பழக்கங்கள் அவை பழகணுமா முருகன்? கெட்ட பழக்கம் முதல்ல சரக்கு நிறைய இருக்குது. காம, குரோத, லோப, மோகம், மதம், ஆச்சரியம், அந்த அசிங்கம் எல்லாம் நம்மளோட மனிதன் பிறக்கிறதுக்கு போது நமக்கு எடுத்த அத்தனை பிறவிகளையும் இல்லை. இங்கே நான் ஒரு நாள் இப்போ அந்த பக்கம் போகிறது 2 செட் நாய் இருக்காங்க. இந்த பல்லில் வாங்கணும் என்ன சண்டை அப்பா அவன் விழுந்துருவான் இல்லை. அப்போ உன்னோட இருக்கான் சரக்கெல்லாம் அது சொல்ல லிசர்ட் பிரெயின். அப்போ அதெல்லாம் பட வேண்டியதில்லை. ஆனால் இப்போ நீ மனிதனிலிருந்து முதலாவது படி எடுக்கிற தெய்வமாவது. இந்த பகவத்கீதை எடுப்பான முழுதும் டிசிப்ளின், பழக தான், வேறு ஒன்றும் கிடையாது. எஸ். அப்போ என்ன பண்ணு, முதல்ல அறிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் எங்கேயும் ஒரு இடத்துல இல்லை அட்டி ஊற்றப்பட்டு இந்த எல்லா தருதலையும் வந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அது ஒன்லி ஒன். ஆனால் நம்ம ஓரளவுக்கு தெரியுது இது என்ற தவறு, இதை நான் எப்படி செய்யக்கூடாது இல்லை. அப்போ என்ன செய்யணும்? பியூட்டிஃபுல். இப்போ நான் இந்த அதில் பார்த்தேன்னுண்டா ஒரு கெட்ட பழக்கம் உனக்கு கொண்டு வச்சுக்கோ. அந்த கெட்ட பழக்கிறத செய்கிற கட்டமாக பண்ணுறலாம் பண்ணு. அந்த கெட்ட பழக்கத்தை நான் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தடவணுமோ என்ன பண்ணுவோம் அதை முதல் வச்சு செய்வேன். இப்போ என்ன பண்ணுவோம், நான் ஜோக்குள்ள அடுத்தது நல்லா பார், இதால் வர தீமைகளை விஷுவலைஸ் பண்ணிப்பார். அதான் நான் பார்த்தேன். அப்போ என்ன பண்ணு, கெட்ட பழக்கத்துலேருந்து விடுபடுறது நல்ல பழக்கத்துக்கு எதிர்மாறு. என்ன பண்ணு, அதை நோக்கி கவர்ச்சி, அதை நீ செய்தால் அதுக்கு ஒரு பரிசு நீ அவனுக்கு கொடுத்துக்கோ. எஸ். அப்போ அதான் பழக்கங்கள், ஹேபிட்ஸ் மேக்னா ஒரு மேன்ற என்ன பண்ணது அவருடைய இயற்கை குணமாக வரும், நேச்சுரல் ஹேபிட். அதுக்கப்புறம் நல்லா இருக்கு கரெக்டாக வரும். அது அப்புறம் இந்த விதியாக மாறும். பழக்கத்துலாம் தொடக்கம். அதில் இருந்து மூத்தோர் சொன்ன வார்த்தை முடியுங்கோ, அமிர்தம். எனக்கு அது முதல் விளங்குறேன், அமிர்தம் உண்டா. எஸ், அமிர்தம் உண்டா சாகா நிலை. எல்லாம் ஆயிட்டு பிரம்மஜானம், அதான் அமிர்தம். அது சாகான இல்லை, அமிர்தம். அதுவும் ஏன் அவங்கள ஒவ்வொரு சொல்கிற மாதிரி இப்படி உண்மையில் நான் இப்படி சொல்லணும். ஏன்னா அந்த மகான்களை சேவை செய்த மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட ஒரு நல்ல நல்ல பழக்கங்களை இல்லை அதை அப்சர்வ் பண்ண அதை கொண்டு உண்டு இல்லை. எஸ். ஏனெனில் அதான் இப்போ நான் இப்போ ஒரு கொஞ்சம்
கோமா தான் சொன்னேன் போகணும் இல்லை நான் இருந்துட்டேன் உடனே என்ன பண்ணணும் இல்லை அந்த இதை போட்டு கொடுக்கணும் நான் போடுவேன் நான் ஜேம்ஸ் நான் அந்த முழு படம் பார்த்தேன் என்ன பார்க்குறேன்டா அவன் ஜெனிப்பான் ஜெயிச்சு விடுவான் ஏன் உண்ட காது 10 பக்கம் கேட்குது, கண் இங்கே பார்க்குது, ஆனால் 10 பக்கம் பார்க்குது. நீ எப்படின்னு கேட்காது. ஏன் ஒவ்வொரு சத்தத்துக்கும் எங்கே என்ன சத்தம் அதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கேன். அப்படி உங்களுக்கு ஒரு நாள் நடந்தது எனக்கு என்ன அலர்ட், நீ அங்கே பார்க்குறாய் இங்கே சத்தம் கேட்குது இல்லைங்கள நடக்கிறது தெரியல எனக்கும் பாருங்க இல்லை அவ்வளோ ட்ரைனிங் அது பாருங்க. ஒரு நாள் நான் சபையில் கூட்டம் நடந்து நான் எழுப்பிட்டு போய் கேட்டை திறந்து முக்கியமான ஆள் வந்தால் விட்டோடனே சுவாமிஜி சொல்கிறார், நம்ம இவ்வளோ இருக்கீங்கல்ல உங்களோட காதில் அந்த கதை கேட்டு விழுந்த விழல ஒன்று நித்தியாசமான காதெல்லாம் விழுந்துதோ அப்படி சுட்டி விட்டார். தன்னை புகழ்றது சொல்கிறல்ல யூஆர் அலர்ட். ஒரு மகான்களோடு இருக்கக்குள்ள இல்லை அது பக்கம் இல்லை நம்மளை மிச்சம் கவனமாக இருக்கணும் இல்லை. எஸ். ஸோ ஹேபிட் பழக்க வழக்கங்கள் ஒருவனை இல்லை நரகத்துக்கு அனுப்பும் முடியுங்க, சொர்க்கத்துக்கு அனுப்பும், தெய்வமாகவும் ஆக்கும். அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய விஷயம். நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. என்ன பாட்டது? நல்ல குழந்தை வழிவினிலே. நல்லவராவதும் தீயவராவதும் ஏன்னா நம்ம நம்ம சொன்னது தான். தர்மத்தில் இருந்து நீ நம்மளை விளையிட்டோம். ஏதோ வராங்க படித்தாச்சு, அது டீச்சராம் கிளாக்காம் ஒரு புள்ள வாருங்களேன் இல்லை பார்த்து கட்டி கொடுத்தாச்சு இல்லையோ. நீ மாணவனாக ஒழுங்காக தர்மம் செய்தா ஓம் இல்லை. இப்போ தமிழானது பழைய ஒரு ஒன்று இருக்குது, என்ன ஆயு ப்ரிப்பேர்டு ஒரு அந்த யூடியூப்பில் பழைய இதில் இருக்குது. அது என்னென்னா நீ கல்யாணம் கட்டுறது தகுதியானவனா என்றுதான் அந்த கேள்வி. நான் சொன்னேன் இல்லை, நான் இல்லை, அதனுடைய உங்களை பற்றிலாம் சொல்ல முடியாது. புரிய நான் என்ன சொல்ல வரேன்டா, நம்ம அங்கே குறிக்கோள் அங்கே வச்சுருக்கோம். அது தவறு ஒன்றும் கிடையாது. அது அடையறக்குரிய படிகளை பேணிகளையும் முடியுங்க. எஸ், சரியா சொன்ன, சரியான முறையில் நீ அதை செய்ய வேண்டும். அங்கே இருக்க கோல் அது அந்த அந்த அட்டமிக் இதில் நல்ல கிளியராக இருக்குது. அதாவது சக்ஸஸ் என்று சொல்கிறாங்க. உண்மையிலேயே வாழ்க்கையில் உண்மையிலே வெற்றி அடைந்தவங்களுக்கு கேட்டிங்கன்னா இல்லை அவங்க இந்த பழக்க வழக்கங்களை இல்லை செகண்டாகவும் மினிட்டாக அவராக ஒவ்வொரு நாளாக செய்து நீ பார்க்குறது என்ன அவங்களோட கடைசி ஸ்டெப். அவனுக்கு எப்படி அதை அடைஞ்சு அங்கே லக்குக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஒன்று வேறா அந்த வார்த்தை தவறு, இங்கே லக்கண்டே கிடையாது. ராமரோடது கேட்குறார், அது எனக்கு நல்லா விருப்பம். ஒரு நாட்டில் வாரிசு இல்லாமல் அரசன் உடம்பு போட்டார். அந்த நாட்டு சட்டப்படி அந்த ரோயல் எலிஃபண்ட் என்னது என்ன யானை, பட்டத்து யானை தூக்கிக்கையில் மாலையை கொடுத்து அது யாரை காலத்தில் போடுறோம் அவர் ஆறுனா சரி. அப்போ இந்த யானை வந்துட்டு இருக்கு, ஆக்கள் எல்லாம் கழுத்து விட்டு கொண்டிருக்கிறான் போடணும் இல்லையோ. அவர் துறவி, அவர் அப்படி நடந்து கொண்டவர் ஆக்கள் நிற்கிறாங்கண்டு இவரை எட்டி பார்த்தோன்னே இவரை கழுத்தில் போட்டுட்டு இவர் மாலையை காட்டி எறிஞ்சிட்டு ஓடுறார். துறவி இல்லையா, அவன் எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்தான். துறவிக்கு வேந்தனன் திரும்பும் இப்போ அவனை ஓடி பிடிச்சி காட்டு விடுவானோ. ராம சொல்கிறார், அங்கெல்லாம் நிற்கிறாங்க வேணும், நான் அரசன் ஆக உண்டு, அவங்களும் ஜானை போட்டிருக்கணுமே. இந்த துறவீர காலத்தில் ஏன் போட்டான்னு அவர் கேட்குறார். அவர் சொல்கிறார், ராமா போன பிறவியில் ஒரு மலைச்சரிவில் ஒரு பிராமண குடும்பம் இல்லை வாழ்ந்து வந்தாங்க. அப்போ ஒரு நாள் அது மலைச்சரிவு கீழே அரசன் பவனி போய் கொண்டு இருந்தது. யானை குதிரை விட்டு அரசர் வருகிறார். அது உண்மையில் இந்த இங்கே ஆறு கல்யாணம் நடந்தது இப்போ இந்த லண்டனில் ஒரு 15-20 வருஷம் முதல் அது எல்லா டெலிவிஷன் எல்லாம் பாட்டு கொண்டு இருந்தாங்க. அதனால் அதை ரோயல் வெட்டிங் கேள்வி பாருங்க போய் ரோயல் வெட்டிங் வாப்பா வைங்க வெளியே வரேன்டா. அப்போ
இவருக்கு ஒரு ஆசை இருந்தால் இப்படி இல்லை இருக்கும். எப்படி அரசனா ஒரு ஆசை, அவர் பிராமணர், நல்ல தூய்மை, நல்ல மனுஷன், அந்த ஆசையோடு அவர் சேர்ந்து இப்போ துறவி, ஆனால் ஆசை அப்போ என்ன நடந்தது? ஆகவே இப்போ அவர் அரசனான சும்மா லக்கா இல்லை, போன பிறவியில் அதுக்குரிய மனநிலை, ஆசை எல்லாம் இருந்தது. அப்போ